ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸலண்ட் எஜுகேட்டர்ஸ் ஜேசிபி அகாடமி. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஆர்பிஐ ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, என்னென்ன பிளான், ஸோ எப்படிலாம் ஷெடியூலில் போட்டு படிக்கலாம்னு பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். பிலிம்ஸ் மீன்ஸ்க்கு சேர்த்தே பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஆர்ஆர்பி பிஓவில் நான் எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் பண்ணேன், எப்படி மார்க் நான் இன்க்ரீஸ் பண்ணேன், கொஸ்டின் செலெக்ஷன் நான் எப்படிலாம் பண்ணேன், அது போக கொஸ்டின் செலெக்ஷனுக்கு அப்புறம் என்னென்ன சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், அப்புறம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸும் இந்த எக்ஸாமுக்கு நான் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு என்னென்ன யூஸ் பண்ணேன். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி பிஓட ஃபஸ்ட்டு ஸ்கோர் கார்டு மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ 2024, அதாவது பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் பேக் 2 இயர்ஸ் பேக். ஸோ 2024 ஆர்ஆர்பி பிஓட மெயின்ஸ் மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கோர் வந்து 54. ஸோ 54 என்னோட ஸ்கோர். ஸோ இந்த ஸ்கோர் வரதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டைம் வந்து நான் அப்போ தான் பிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதுறேன். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு மெயின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ. ஸோ ஆர்ஆர்பி பிஓ தான் என்னோட ஃபஸ்ட்டு மெயின்ஸ் 2024. ஸோ அந்த மெயின்ஸ் வரப்போ எனக்கு கொஞ்சம் ஐடியா எதுவும் இல்லை. நான் வந்து ரீசனிங் ஓரளவு போடுவேன், அப்புறம் இங்கிலீஷ் இந்த டைம் ஓரளவு போடுவேன். ஸோ மேக்ஸ் எனக்கு நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்தே நான் வீக் தான். ஸோ அதனால் மேக்ஸில் அவ்வளோ மார்க் வந்திருக்காது. எனக்கு அவ்வளோ 10 9 மார்க்லாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கோர் கார்டு வந்ததுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் தான். நான் வந்து ஒரு 55 to 60 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு வந்த மார்க் வந்து 54. ஸோ இந்த மார்க் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த மார்க் வரும்போது ஓகே, நமக்கு பக்கத்தில் கிட்ட வந்திருக்கு. ஏன்னா அந்த டைம் வந்து 65 கட் ஆஃப் இருந்தாங்க. ஸோ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 10 மார்க்ஸ் வச்சு தான் கிளியர் ஆகிருக்கலாம். ஸோ ஓகே, இந்த மார்க் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் எப்படி இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம், இந்த 2024 எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2025 வரப்போகுது. ஃபஸ்ட்டு எழுதின மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ். ஸோ இந்த மெயின்ஸில் எனக்கு என்ன ஒரு எனக்கு என்ன தோணுச்சு பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ் ரீசனிங் வந்து பசில் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, ரீசனிங்கில் பசில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 மார்க் பசில் அட்டன் பண்ணல. அட்டன் பண்ணல மீன்ஸ் ஈஸியான பஸ்ஸில் நான் விட்டேன். நான் 1 மார்க் எல்லாமே போட்டேன். 1 மார்க்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 கிட்ட நான் போட்டேன். ஆனால் வந்து 2 மார்க் வந்து என்னால் ஒரு பர்சன்ட் தான் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஆனால் 2 மார்க்கில் வந்து நீங்கள் 2 பர்சன்ட் போடலாம். நீங்கள் வந்து 3% கிட்டவே போடலாம். 15 அட்டம்ப்ட்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆனால் நான் வந்து 6 or 7 இல்லை 8 or 7 தான் போட்டிருந்தேன். ஸோ அது காரணம் பார்த்தீங்கன்னா ஈஸியான 2 மார்க் பஸ்ஸில் நான் விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ விட்டதுனால பார்த்தீங்கன்னா அட்டம்ப்ட் குறைஞ்சிருச்சு, மார்க் குறைஞ்சிருச்சு. ஏன்னா 2 மார்க்கு நிறைய பேருக்கு அந்த மார்க் பூஸ்ட் பண்ணி விட்டுட்டு எனக்கு வந்து அட்டம்ப்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த மிஸ்டேக் நான் வந்து ஐபிஎஸ் பிஓவில் பண்ணேன். ஆனால் நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி தான். சில பேர் வந்து ஒரு யோசிச்சிருக்கலாம், பிஓ எக்ஸாமில் வந்து பசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் நான் அப்படி தான் யோசித்தேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை. பிஓ எக்ஸாமில் பசில் கஷ்டமாக இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. பசில் ஈஸியாகவும் இருக்கலாம். ஸோ ஐபிஎஸ் பிஓவில் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஆர்ஆர்பி பிஓ வரப்போது நான் அதை தப்பாக நான் பண்ணல. ஸோ ஆர்ஆர்பி பிஓ வரப்போது நான் 4% கொடுத்தாங்க. 4% வந்து 4%மே அட்டன் பண்ணேன். சரிங்களா? 4% அட்டன் பண்ணனால என்னோட அட்டெம்ப்ட் வந்து 19, 20 கிட்ட வந்துருச்சு. ஸோ அவ்வளோ அட்டெம்ப்ட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து சிலாயிசம் கிட்ட போட்டு அப்புறம் 24 அட்டெம்ப்ட் கிட்ட வந்துருச்சு. இன்புட் அவுட்புட் போடலை, பெட் ரிலேஷன் நான் போடலை. ஸோ இந்த அட்டெம்ப்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் ஓகே, இந்த அட்டெம்ப்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, மார்க்கும் நல்லா வந்துருச்சு. ஸோ இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் செலெக்ஷன் தான். நம்ம நினச்சிருப்போம் பசில் கஷ்டமாக இருக்கும், கசில் செட்டிங்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிருப்போம் பிஓ எக்ஸாமில். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் மார்க் எக்ஸாம் போட போதே நீங்கள் பசில் செட்டிங் வந்து நல்லா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? செக்ஷன் டெஸ்ட் எழுத போது பசில் செட்டிங் வந்து நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 4 பசில் 3 பசில் கேட்காங்கன்னா அதில் மேக்ஸிமம் நீங்கள் 3 பசிலாவது நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா இது வந்து இதுக்கப்புறம் வர எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பசில் செட்டிங் ஈஸியாக இருக்குன்னு தான் என்னோட கெஸ்ஸிங் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இது எல்லா செக்ஷனல் டெஸ்ட்லேயுமே பசில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பசில் செட்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரீசனிங் செக்ஷன் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு 7 to 8 மினிட்ஸில் வந்து நீங்கள் சிலாயிசம், இன்இக்வாலிட்டி அந்த மிஸ்லினியஸாக நீங்கள் போட்டணும். அப்புறம் இந்த இடப்பட்ட அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசில் செட்டிங் தான் போடணும். பசில் செட்டிங்கில் வந்து ஈஸியான பசில் இருக்கும், அப்புறம் கஷ்டமான பசில் இருக்கும். ஸோ ஈஸியான பசில் இருக்கும், கஷ்டமான பசில் இருக்கும். ஸோ கஷ்டமான பசில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டு, அப்புறம் 2 பேரல் ரோ, அதை வந்து வேரியபிள் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். சரிங்களா? இந்த ஆர்டரில் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பசில் எடுக்க போது 4 பசிலோ 3 பசிலோ கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பசில் என்ன போடுறீங்கன்னா டெஸ்டினேஷன் பசில் போடுங்க. டெஸ்டினேஷன் பசில்னா என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜர், பிரான்ச் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர், கிளர்க்கு, பியூன்னு சொல்லி ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்துருப்பாங்க, ரெகக்னேஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி பஸ்ஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து க்ளூ வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும். க்ளூ வந்து அடுத்த வேரியபிளுக்கோட க்ளூ வந்து அடுத்த வேரியபிளே கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதுக்கு போகிற எல்லா எக்ஸாமே உங்களுக்கு அப்போ தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த பஸ்ஸில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து பசில் போட்டோம்,
மெயின்ஸ் பஸ்ஸில் வந்து சீக்கிரமாவே போட்டோம் கான்ஃபிடென்ட் கிடைச்சோன்னா நீங்கள் அடுத்த பஸ்ஸில் வந்துமே நீங்கள் வேகமாக போட ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப நல்ல ஃப்ளோவில் இருப்பீங்க. ஸோ அடுத்த பஸ்ஸும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த பஸ்ஸில் நீங்கள் போட்டு முடிச்சுட்டு 2வதா நீ எந்த பஸ்ஸில் போடுறீங்கன்னா ஸ்டாக் பஸ்ஸில் போடுங்க. ஸோ ஸ்டாக் பஸ்ஸில் போடும்போது இந்த 8, 9 அந்த மாதிரி இருக்க பஸ்ஸில் நீங்கள் போடுங்க ஸ்டேக் பஸ்ஸு. அப்புறம் போடும்போது அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் இதுலையுமே பக்கத்து தான் இருக்கும். சரிங்களா? இந்த பஸ்ஸிலுமே நீங்கள் சீக்கிரமே சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் ஃப்ளோவில் போகும்போது இந்த பஸ்ஸில் வந்து போடுறதுக்கு ஒரு 4, 5 நிமிஷம் தான் ஆகும். சரிங்களா? அதை விட கம்மியாக கூட ஆகலாம். சரிங்களா? அதனால் இந்த பஸ்ஸில் வந்து 2வது பஸ்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 3வது பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப லேக் ஆகும். நிறைய பேருக்கு அந்த பஸ்ஸில் வராது. சில பேருக்கு நல்லா வரும். சரிங்களா? ஒரு 3, 4 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அது எந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல உள்ள சர்க்கிள்ல உங்களுக்கு அன்சர்டெயினோ இல்லைன்னா வந்து லீனியரில் அன்சர்டெயினோ கேட்பாங்க பார்த்தீங்களா? அந்த பஸ்ஸில் தான். ஸோ இந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து மொதல் 2 பஸ்ஸில் போட்டிங்கனாலே நல்ல கான்ஃபிடென்ட் ஆயிருந்துரும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்லேயே நீங்கள் இந்த பஸ்ஸில் கொஞ்சம் ரொம்ப வேகமாக போட்டுருவீங்க. கஷ்டமாக கேட்டதுமே நீங்கள் வந்து ஃப்ளோவில் குயிக்காக போட்டுருவீங்க. சரிங்களா? ஸோ இந்த பஸ்ஸில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக என்ன பஸ்ஸில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறீங்கன்னா கடைசியாக வந்து இந்த சொன்ன மாதிரி ஃப்ளோர் வித் ஃப்ளாட். சரிங்களா? அந்த பஸ்ஸில் இல்லைன்னா அந்த பஸ்ஸில் கேட்கலன்னா 2 பேரல் ரூல். சரிங்களா? அதுலேயே வேரியபிள் கேட்டாங்களாம். ஸோ இதுதான் வந்து பஸ்ஸிலே கொஞ்சம் கஷ்டமான பஸ்ஸில். ஸோ இந்த பஸ்ஸில் வந்து கடைசியாக தான் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? கடைசியாக எடுத்ததுமே கஷ்டமாக இருக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த 3 பஸ்ஸில் நீங்கள் போட்டிங்கனாலே அந்த கான்ஃபிடென்ட்டில் இந்த 4வது பஸ்ஸில் ரொம்ப ஈஸியாகவே போட்டுருவீங்க. உங்களுக்கு ஈஸியாகவே சால்வ் ஆயிடும். சரிங்களா? ஸோ அந்த 4 பஸ்ஸில் போட்டிங்கனாலே உங்கள் அட்டெம்ப்ட் வந்து எங்கேயோ போயிடும். சரிங்களா? அந்த இடத்துலயே நீங்கள் வந்து மற்றவங்களோட யூனிக்காக தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. அட்டெம்ப்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த இடத்த நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். செக் பண்ணி பார்க்குறது மீன்ஸ் அந்த இடத்துல நீங்கள் 4% சால்வ் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் அட்டெம்ப்ட்டில் வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு 10 மினிட்ஸில் வந்து இந்த இன்புட் அவுட்புட்டோ பெர்டிலேஷனோ உங்களால் போட முடிஞ்சால் போடுங்க. அது வந்து பெர்டிலேஷன் வந்து போட்டே ஆகணும், இன்புட் அவுட்புட் போட்டே ஆகணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? உங்களால் டீகோட் பண்ண முடிஞ்சால் டீகோடிங் போடுங்க. பெர்டிலேஷன் உங்களால் டீகோட் பண்ண முடிஞ்சால் போடுங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணி வந்துருச்சுன்னா அந்த கொஸ்டின்லாம் நீங்கள் அட்டெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து இந்த ஃபார்வர்ட், பேக்வேர்டு, அப்புறம் வந்து மீனிங்ஃபுல் வேர்டு, அப்புறம் இந்த கிரிட்டிக்கல் லிசனிங் ஒரு 6, 7 கிட்ட கேட்பாங்க. இல்ல நம்ம 10 கிட்ட கூட கேட்பாங்க. சரிங்களா? பியூ எக்ஸாமில். ஸோ பியூ எக்ஸாமில் இப்போ கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 10 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 4, 5 கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் உங்களால் ஈஸியாக இருக்கிற கிரிட்டிக்கல் லிசனிங் வந்து போடுங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் அட்டெம்ப்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ரீசனிங்கோட கொஸ்டின் செலெக்ஷன். ஸோ ரீசனிங்கில் கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். உங்களை வந்து பூஸ்ட் பண்ணால் ரொம்ப பூஸ்ட் பண்ணிடும். அதுமாரி கொஸ்டின் செலெக்ஷன் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின் ரொம்ப டவுன் பண்ணிடும். சரிங்களா? நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் கொஸ்டின் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ரீசனிங்கில் 2 மார்க் பசில்லாம் இருந்துச்சுன்னா குருமா பசில் கஷ்டமாக இருக்கும்னு அந்த ஒபிட் பண்ணாமல் 2 மார்க் பசிலுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ கிடச்சிரும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தைரியம் கிடச்சிரும். ஒரு ரியல் எக்ஸாமில் வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ண ரியல் எக்ஸாம்லாம் போட்டுருவீங்க. உங்களுக்கு வந்து ஒரு தயக்கம் எதுவும் இருக்காது. டக்குன்னு நீங்கள் வந்து ஓகே 2 மார்க் பசில் தான் ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சி நீங்கள் போட்டுருவீங்க. சரிங்களா? அதனால் மார்க் டெஸ்ட்லேயே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸ் செக்ஷன். ஸோ மேக்ஸில் வந்து நிறைய பேர் வீக்காக இருப்பாங்க. ஸோ அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மேக்ஸ் வராது சொல்லுவாங்க. சில பேர் மேக்ஸ் வரும் ஆனால் என்னால் ஸ்பீடாக போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸ் ஸ்பீடாக போட்டாலுமே எனக்கு வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். சரிங்களா? நான் வந்து மேக்ஸில் ரொம்ப வீக் தான். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மேக்ஸில் வீக்காக தான் இருந்தேன். அப்புறம் வந்து போக போக ஒர்க் அவுட் பண்ணி மேக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். ஸோ நான் 6வது பிஓவில் கிளியர் பண்ணதுக்கும் மேக்ஸும் ரொம்ப முக்கியமான காரணம். சரிங்களா? ஸோ 6வது பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸில் வந்து 2 டிஏ மட்டும் தான் போட்டேன். சரிங்களா? 2 டிஏ இல்லை 2வது டிஏ வந்து நிறைய பேர் வந்து போடலை. சரிங்களா? அது வந்து ஒரு டக்குன்னு வந்து யோசிச்சு நம்ம அந்த ட்விஸ்ட் இருந்துச்சு அந்த டிஏல. அந்த டிஏ வந்து ட்விஸ்ட் வந்து நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஏ வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. சால்வ் பண்ணி உங்களுக்கு 5 அட்டெம்ப்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ அதை போடாமல் இருக்கவங்களுக்கு அட்டெம்ப்ட் கம்மியாக இருக்கும். போட்டவங்களுக்கு அட்டெம்ப்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நான் வந்து மேக்ஸ் பண்ணேன். ஸோ மேக்ஸ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் பிஓ எக்ஸாமில் ஆர்ஆர்பி பிஓவில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷனோ அப்ராக்சிமேஷனோ அது போட்டு முடிச்சுட்டு நம்பர் சீரிஸ் மிஷின் நம்பரோ ராங் நம்பரோ அப்புறம் குவாலிட்டி ஈக்குவேஷன் இதெல்லாம் வந்து 10 நிமிஷம் போட்டு முடிச்சிடணும். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ரீசனிங்கில் எப்படி பஸ்ஸில் நம்ம சென்டரில் வச்சுக்கிறோம் ஒரு எல்லாருக்கும் சென்டரில் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம எதுவுமே போடல. ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம இதெல்லாம் இந்த சிம்பிளிஃபிகேஷன் தான் சால்வ் பண்ணிட்டு நம்ம சென்டரில் வந்து இந்த மாதிரி டிஏயும் கேஸ்லெட்டை சால்வ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ டிஏ கேஸ்லெட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா டிஐ தான். சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு டிஐ வந்து உங்களுக்கு
சீக்கிரம் கிராக் பண்ணதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதனால கேஸ்லெட் வந்து அந்த மாதிரி சான்ஸ் இல்லைன்னு பார்த்தோன்னா, இப்போ வர எக்ஸாமில் வந்து கேஸ்லெட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்குறாங்க. ட்விஸ்ட்டு வச்சு கேட்காங்க, வேரியபிள் வச்சு கேட்காங்க. எஸ்பிஐ கிளர்க்லாம் பார்த்தீங்கன்னா, என்னால் கிளியர் பண்ணதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேஸ்லெட் எடுத்துட்டேன். ஸோ அதை எடுத்து அதில் ரொம்ப நேரம் உட்காந்து 7 நிமிஷம் உட்காந்து அந்த கேஸ்லெட்டை சால்வ் பண்ண முடியாமல் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ அந்த டைமில் வந்து கூட நான் வேற ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தா கூட, வேற ஒரு பசில் அட்டன் பண்ணியிருந்தா வேற ஒரு டிஏ அட்டன் பண்ணியிருந்தா கூட எனக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த தப்பு வந்து யாரும் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டிஏ பண்ணுங்க. டிஏ முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கேஸ்லெட்டுக்கே போகணும். சரிங்களா? 2 டிஏ குடுத்துருப்பாங்க. 2 கேஸ்லெட் குடுத்துருப்பாங்க பிஓ எக்ஸாம்ல. ஸோ 2 டிஏல ஒரு டிஏ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு டிஏல வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். ஸோ இந்த மாடரேட்டான டிஏ நீங்க கிராக் பண்ணிடணும். சரிங்களா? கிராக் பண்ணிட்டு 2 கேஸ்லெட் இருக்கும். அதில ஒரு கேஸ்லெட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? 2வது கேஸ்லெட் போடணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஒரு கேஸ்லெட் போடுங்க. அந்த கேஸ்லெட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்க மாரி இருந்துச்சுன்னா போடுங்க. அப்படி போட உங்களுக்கு வந்து கடைசியா நீங்க அந்த கேஸ்லெட்ட போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 3 வேரியபிள் வந்துருச்சு. 3 வேரியபிள் மீன்ஸ் நீங்க வந்து 3 ஈக்குவேஷன் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் மாரி போச்சுன்னா, அந்த பஸ்ல நீங்க அப்படியே விட்டுறலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? அந்த கேஸ்லெட்ட அப்படியே விட்டுறலாம். அந்த கேஸ்லெட்ட விட்டுட்டு நீங்க அடுத்த அரித்மெடிக் கூட நீங்க டைப் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து கேஸ்லெட்ட நீங்க வந்து ஒருவேளை ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்கான்னு தெரியாம நான் கேஸ்லெட்ட நம்ம அட்டெண்ட் பண்ணாம போயிறக்கூடாது. சரிங்களா? கேஸ்லெட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஈஸியா இருக்க மாரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். வரலன்னா டக்குனு ஸ்கிப் பண்ணிடணும். சரிங்களா? டக்குனு ஸ்கிப் பண்ணிட்டு அரித்மெடிக் போயிரணும். ஸோ 10லேருந்து 12 அரித்மெடிக் இருக்கும். அதில் 6 to 7 ரொம்ப ஈஸியாவே இருக்கும். பிலிம்ஸ் லெவல்லே இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் வரும். அதை போட்டிங்கனாலே உங்க அட்டெம்ப்ட் நல்லா ஏறிடும். சரிங்களா? கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, எத வச்சிருக்கீங்க? நமக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸோ மேத்ஸ்லயும், ரீசனிங்லயும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து ரீசனிங்ல வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்து மிஸ்லினியஸ்ல சேர்த்துக்கிட்டேன். ஸோ இங்க மேத்ஸ்ல வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை நீங்க கடைசியா போடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒவ்வொரு கொஸ்டினாவது அட்டெண்ட் பண்றீங்க. டிஏ மாரி எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு ஆன்சர் பண்ணதுக்குள்ள உங்க செக்ஷன் க்ளோஸ் ஆயிடக்கூடாது. அதனால நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை வந்து கடைசி ஆப்ஷனா வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் 4 to 5 கேட்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எல்லாமே போட ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து மேத்ஸ் கண்டிப்பா நல்ல அட்டெம்ப்ட் வரும். சரிங்களா? நல்ல அட்டெம்ப்ட் வந்து உங்க மார்க் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் என்ன பார்க்க போறோம்னா, இங்கிலீஷ் செக்ஷன். ஸோ இங்கிலீஷ் செக்ஷன்ல நீங்க எப்படிலாம் கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். கொஸ்டின் பொறுத்தவரை இங்கிலீஷ் செக்ஷன்ல வந்து எந்த மாரிலாம் நீங்க என்ன ஆர்டர்ல நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அட்டெம்ப்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம், அக்யூரசியாவும் போடலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இங்கிலீஷ்ல வந்து அ பிஓ எக்ஸாம்ல வந்து இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ்வாப் இருக்கான்னு பாருங்க. வேர்ட்ஸ்வாப் இருக்கான்னு பாருங்க. அப்புறம் வந்து மிஸ்பெல்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அது 2 இருந்துச்சுன்னா, அந்த 2ல ஏதாவது நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்க வந்து எரர் ஸ்பாட்டிங், அப்புறம் வந்து வேற ஏதாவது இந்த மேட்ச் த காலம், ஸோ இதெல்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது, கடைசியா உள்ள 10 to 15 மினிட்ஸ். சரிங்களா? நான் மிஸ்லினியஸா நீங்க போடணும். மிஸ்லினியஸா நீங்க என்ன ஆர்டர்ல நீங்க அட்டெண்ட் பண்ணீங்களோ, உங்க ஸ்ட்ராங்கா இருக்க கொஸ்டின் மட்டும் நீங்க பார்த்து அந்த ஆர்டர்ல அட்டெண்ட் பண்ணிருங்க. சரிங்களா? கடைசி 10 to 15 மினிட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அந்த 10 to 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு 2 இது இருக்கும். 1 ஆர்சி. 2 ஆர்சி கேட்டிருப்பாங்க. 2 ஆர்சி, ஒரு பேராஜிமல் இருக்கும் பிஓ எக்ஸாம்ல. சரிங்களா? 2 ஆர்சில ஒரு ஆர்சி ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒரு ஆர்சி ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கும். சரிங்களா? ஸோ ஈஸியான ஆர்சி, கஷ்டமான ஆர்சி எப்படி கண்டுபிடிப்பேன் பார்த்தீங்களா? வளவளன்னு குடுக்காம உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டினா குடுத்துருப்பாங்க. எதுவுமே இன்ஃபர்ட் கொஸ்டினா இருந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து அதில சினானிம், மேட்டனிம் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அதிலேயே மேட்சப் வழங்கு ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு அத குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அந்த மாரி ஆர்சிய வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அத ஃபுல்லா போட்டுருங்க. டைரக்ட் கொஸ்டின் வந்து 4, 5 கொஸ்டின் இருந்துச்சுன்னா, டைரக்ட் கொஸ்டின ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. சரிங்களா? அப்புறம் மாடரேட் ஆர்சி வரப்போது, மாடரேட் ஆர்சி 7 கொஸ்டின் இருந்துச்சுன்னா, 2 கொஸ்டின் கண்டிப்பா டைரக்ட்டா தான் இருக்கும். ஸோ அந்த 2 டைரக்ட் கொஸ்டின கண்டிப்பா போட்டுருங்க. சரிங்களா? ஸோ இத போட்டு முடிக்கக்குள்ள உங்களுக்கு கடைசியா உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் இருக்கும். ஸோ இந்த 5 நிமிஷம் டைம்ல வந்து பேராஜம்பல் மட்டும் தான் உங்க கையில இருக்கும். ஸோ இந்த பேராஜம்பல் வந்து எப்படி அட்டெண்ட் பண்றீங்கன்னா, டீம் பேக்கர் சார் சொல்ற மாரியும், மத்தவங்க சொல்ற மாரியும் என்ன ஆர்டர்ல நீங்க போடணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேராஜம்ல உங்களால ஃபுல்லா கிராக் பண்ண முடியுதா பாருங்க. அதாவது ஃபுல்லா உங்களால சால்வ் பண்ண முடியுது. என்னால இந்த ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டேன். 100% வந்து இந்த ஆர்டர் தான். இத விட்டா வேற ஆர்டர் கிடையாது. இதுதான் ஆர்டர் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா போட்டுருங்க. சரிங்களா? இல்லாட்டி நீங்க 5 நிமிஷம் சால்வ் பண்ணிட்டீங்க. என்னால அத வந்து சால்வ் பண்ண முடியல. 5 நிமிஷம் வேஸ்ட்டா போயிருமேன்னு உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா, ஸ்டார்ட்டிங் உங்க இன்ட்ரோ சென்டென்ஸ் கண்டுபிடிங்க. சரிங்களா? அப்புறம் வந்து லாஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ இந்த இன்ட்ரோ சென்டென்ஸ், லாஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? இன்ட்ரோ சென்டென்ஸா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு நேமோட ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்லன்னா ஒரு இன்ட்ரோ சொல்ற மாரி இருக்கணும். அதாவது ப்ரொனவுன் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த ஹி, ஷீட்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எடுத்தோனே ஒரு எக்ஸ்பான்ஷன் குடுத்து ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசேஷன வந்து ப்ரொனவுன்ல வந்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து இன்ட்ரோ சென்டென்ஸ். இன்ட்ரோ சென்டென்ஸ் வந்து கண்டிப்பா உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா, நீங்க மெயின்ஸ் வந்துட்டீங்கனாலே உங்களால இன்ட்ரோ சென்டென்ஸ் வந்து ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவீங்க. சரிங்களா? ஸோ அந்த சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ கண்டுபிடிச்சிருங்க. அப்புறம் லாஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த தஸ், தேர்ஃபோர், ஹென்ஸ், ஸோ இந்த மாரி உள்ள கனெக்டர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைனல் சென்டென்ஸ், ஃபைனல்
கதைய சொல்ற மாரி தான். சரிங்களா? அதனால இந்த மாரி ஒரு தஸ், தேர்ஃபோர், ஹென்ஸ், சோன்னு சொல்ற மாரி ஒரு வேள சென்டென்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அது லாஸ்ட் சென்டென்ஸா தான் இருக்கும். ஸோ, அதனால நீங்க அத வந்து தைரியமாவே நீங்க போடலாம். லாஸ்ட் சென்டென்ஸ், கடைசி சென்டென்ஸ் நீங்க போடலாம். சரிங்களா? ஸோ, இதுதான் இங்கிலீஷோட ஆர்டர். ஸோ, இங்கிலீஷ் வந்து நீங்க நல்ல ஃப்ளோல இருக்கணும்னா, நீங்க நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டே இருங்க. ஸோ, ரீட் பண்ணிட்டே இருக்கும்போது உங்க இங்கிலீஷ் ரீடிங் நல்ல ஃப்ளோல இருக்கும். அதனால பேராஜபிள் நீங்க ஈஸியாவே கிராக் பண்ணிருவீங்க. ஆர்சியும் ஈஸியா கிராக் பண்ணிருவீங்க. சரிங்களா? மத்ததுக்கு மட்டும் கிராமர் தேவை. அதனால ஆர்சிக்கும் பேராஜபிளுக்கும் ரீடிங் ஃப்ளோ தான் ரீடிங் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப தேவை. ஸோ, அதனால பேப்பர் வந்து மஸ்ட் வந்து நீங்க ரீட் பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ, இங்கிலீஷோட கொஸ்டின் செலக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ, இந்த 3 செக்ஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன். சரிங்களா? அதனால உங்களுக்கு மார்க் ரொம்ப பூஸ்ட் பண்ணி விடுற செக்ஷனுமே இதுதான். சரிங்களா? ஸோ, நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண சோர்ஸ் வந்து அஃபேர்ஸ் க்ளவுட் மட்டும் தான். வேற எந்த சோர்ஸும் யூஸ் பண்ணல. இதுக்கு வந்து நான் என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, அஃபேர்ஸ் க்ளவுட் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஸோ, அஃபேர்ஸ் க்ளவுட்லயே நான் டெய்லி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ பார்த்து படிச்சு, அதை எழுதி, அத அப்படியே நான் ரிவிஷன்லாம் பண்ணிட்டேன். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் இயர் அதாவது 2024 பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்லாம் ரொம்ப டஃப்பா தான் இருந்துச்சு. ஸோ, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 15 வந்து ஆவரேஜா போடுற மாரி தான் எல்லா எக்ஸாம்லயும் கேட்டிருந்தாங்க. சரியா? அதனால கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கஷ்டமா தான் இருக்கும். படிக்காம இருக்கணும் அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ மஸ்ட் நீங்க படிச்சு தான் ஆகணும். ஏன்னா படிச்சா மட்டும் தான் உங்களால மார்க் லீடிங் வைக்க முடியும். கிளியரும் பண்ண முடியும். சரிங்களா? அதனால கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க வந்து டெய்லி எழுதி படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணிருங்க. ஸோ, இது கொஸ்டின் செலக்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியான டைரக்ட்டான உள்ள கொஸ்டின்ஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ 40 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில வந்து ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ, அந்த நீங்க படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்ச கொஸ்டினா தான் இருக்கும். ஸோ, அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. தெரியாத கொஸ்டின் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ குடுத்துருங்க. அப்புறம் லாஸ்ட் 10 நிமிஷம் இருக்கும்போது, இல்லன்னா ஒரு 8 ஆர் 5 மினிட்ஸ் இருக்கும்போது, அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ, மார்க் ஃபார் ரிவ்யூ வந்து ஒரு 15 கொஸ்டின் கிட்ட இருக்கும். ஸோ, அந்த 15 கொஸ்டின்ல வந்து 10 கொஸ்டின் வந்து ஒரு 70-80% வந்து ஓகே. இதான் ஆன்ஸரா இருக்கும்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ, அந்த கொஸ்டின்லாம் நான் அட்டெண்ட் பண்ணிருவேன். சரிங்களா? ஸோ, அதெல்லாம் அட்டெண்ட் பண்றேன்னா பேலன்ஸ் 5% அதாவது பேலன்ஸ் 5 நிமிஷத்துல அந்த அது எப்படின்னா, ஓகே இதுவா இருக்கலாம். 50, 15 இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ 50, 15 இருக்க கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 5 கொஸ்டின் போட்டீங்கன்னா போதும். சரிங்களா? அது எந்த 2, 3 ஸ்லாட்டா இருந்தாலும் பரவால்ல. நார்மல் செஷன்லாம் இருக்கும். நான் ஏன் 5 கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும் அப்பலாம் கிடையாது. 5 கொஸ்டின் போடுங்க. சரிங்களா? 50, 50 சான்ஸா இருக்கிறது வந்து 5 கொஸ்டின் போடுங்க. சுத்தமா தெரியல எனக்கு. இந்த ஆன்ஸர் வந்து எனக்கு 0% தான். எனக்கு வந்து என்னன்னே தெரியல அப்படின்னா, அந்த கொஸ்டின விட்டுருங்க. ஆனா 50, 50 எனக்கு இதுவா இருக்கலாம் அப்படின்னா, அந்த மாரி கொஸ்டின் வந்து ஒரு 5 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கு மேல அட்டெண்ட் பண்ண தேவையில்ல. ஏன்னா அப்படி 5 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணி ஒரு 2ஓ 3ஓ கரெக்ட் ஆச்சுன்னா, உங்களுக்கு 1.75 வந்துரும் மார்க். சரிங்களா? ஸோ அந்த மாரி கொஸ்டின்லாம் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை கொஸ்டின் செலக்ஷன் வந்து நீங்க தான் படிக்கணும். நீங்க படிக்கிறத பொறுத்து தான் அது கொஸ்டின் செலக்ஷன் எல்லாமே. சரிங்களா? நீங்க டைரக்ட் கொஸ்டினா இருந்துச்சுன்னா, அட்டெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. தெரியாத கொஸ்டின மார்க் ஃபார் ரிவ்யூ குடுத்துட்டே போயிருங்க. அடுத்த ஒரு 10 ஆர் 8 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் இருக்கும்போது, நீங்க வந்து பேலன்ஸ் உள்ள கொஸ்டின நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. மார்க் ஃபார் ரிவ்யூ குடுத்து அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உள்ள கொஸ்டின் செலக்ஷன். ஸோ எப்படி பார்த்தாலுமே எல்லா எக்ஸாம்லயும் கொஸ்டின் செலக்ஷன் ரொம்ப முக்கியம் தான். அது கிளர்க் எக்ஸாமா இருக்கட்டும், பிஓ எக்ஸாமா இருக்கட்டும். ஸோ நெறைய பேர் வந்து கிளர்க் எக்ஸாம் வந்து கேட்டாங்க. சில பேர் வந்து நான் வந்து ரீசனிங் வந்து மார்க் டெஸ்ட் நல்லா போடுவேன். ஆனா வந்து டிஏ எக்ஸாம்ல வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். 2 மார்க் பசில் நான் போடாம 1 மார்க்லயே நான் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி ஐபிஎஸ் பிஓலயும் சில பேர் அப்படி சொன்னாங்க. ஆர்ஆர்பி பிஓலயும் இந்த மாரி நான் இன்புட், அவுட்புட் போட்டேன், பிட் ரிலேஷன் போட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால எது எப்படி வேணா இருக்கலாம். ஆனா பசில் செட்டிங் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ல பசில் செட்டிங் ஈஸியா தான் இருக்கும். அதனால அது நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. ரீசனிங் பொறுத்தவரை பசில் செட்டிங் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. மார்க் டெஸ்ட்ல அத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் ரியல் எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதே மாரி தான் மேத்ஸ் அப்படிதான். டிஏ நல்லா சால்வ் பண்ணுங்க. கேஸ் செட்டும் சால்வ் பண்ணுங்க. டிஏயும் சால்வ் பண்ணுங்க. ஆனா டிஏக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுங்க. சரிங்களா? டிஏல வந்து எப்படி கேட்டாலுமே இந்த டிஏ நம்ம போட்டுறலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் வர வரைக்கும் நீங்க டிஏ நல்லா சால்வ் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட்லயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ரியல் எக்ஸாம்லயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாரி இங்கிலீஷ் அப்படிதான். இங்கிலீஷ் வந்து அக்யூரஸியா போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இங்கிலீஷ் வந்து அக்யூரஸினா 100% அக்யூரஸின்னு கிடையாது. ஒரு 95 அக்யூரஸி, ஒரு 92 அக்யூரஸி இந்த மாரி அக்யூரஸில இங்கிலீஷ் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மார்க் நல்லாவே பூஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களோட கொஸ்டின் செலக்ஷனோட ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ஸோ ஆர்ஆர்பி பிஓல நான் கொஸ்டின் செலக்ஷன் கரெக்ட்டா பண்ணதுனால தான் எனக்கு வந்து மார்க் நல்லாவே பூஸ்ட் ஆயிருச்சு. ஸோ 93 மார்க் வந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஓவராலயும் நல்லா மார்க் நல்லா பூஸ்ட் ஆயிருச்சு. ஸோ என்னென்ன சோர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரீசனிங்க்கு வந்து நான் சுரேஷ் அகாடமி தான் படிச்சேன். ஸோ அதில உள்ள மெட்டீரியல் எல்லாமே சால்வ் பண்ணேன். ஏன்னா அங்க வந்து மார்னிங்லேயே வந்து உங்களுக்கு மெயின்ஸ் பேட்ச் நடக்கும். ஸோ மெயின்ஸ் பேட்ச் கரெக்ஷன்லாம் நடக்கும். ஸோ அது வந்து ரீசனிங் வந்து நான் அதிலேயே சால்வ் பண்ணிட்டேன். ஸோ பேசிக் கத்ததுமே ரீசனிங்ல பேசிக்ஸ் கத்ததுமே
கத்துக்கிட்டதுமே சுரேஷ்ல தான் கத்துக்கிட்டேன். ஸோ அது போக வந்து யூடியூப்ல எதுவும் கத்துக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து நான் கிராக் வித் ஜாக் அவரோட வீடியோ வந்து முன்னாடி பார்த்தேன். சரிங்களா? ஸ்டார்ட்டிங்ல பார்த்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து அ நம்ம அகாடமில உள்ள பேசிக்க நான் லேர்ன் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்குமே நான் பிலிம்ஸ்க்கு வந்து யூடியூப் சேனல்லாம் ஃபாலோ பண்ணேன். ஸோ எந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, பிலிம்ஸ்க்கு வந்து ஃபீல் ஃப்ரீ டூ லேர்ன் சரிங்களா? அது வந்து இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கும். ஸோ அவரோட யூடியூப் சேனல நான் வந்து ஃபாலோ பண்ணேன். சரிங்களா? அப்பதான் என்னோட பேசிக் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆச்சு. ஏன்னா, அந்த சேனல்ல வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து கான்செப்ட்னே என்னன்னே தெரியல. மேக்ஸ் இதுவரைக்கும் நான் வந்து போட்டதே கிடையாது. மேக்ஸ் எனக்கு வரவே வராதுனாலுமே, நீங்க அவரோட சேனல ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க மேக்ஸ்ல வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ல சால்வ் பண்ணி மேக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். சரிங்களா? ஏன்னா, அவர் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடுல நம்பர் 1 பேசிக் மேக்ஸ் யூடியூபர் பார்த்தீங்கன்னா, ஃபீல் ஃப்ரீ டூ லேர்ன் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, பிலிம்ஸ் லெவல்ல நீங்க அவருக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ மெயின்ஸ் லெவல் பார்க்கும்போது, மெயின்ஸ் லெவல்ல கணேஷ் சார். ஸோ கணேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ்லயுமே ஒரு ஷார்ட்கட்லாம் நிறைய சொல்லிக் குடுப்பாரு. மெயின்ஸ் எக்ஸாம எப்படிலாம் அப்ரோச் பண்ணணும், அப்படிலாம் வந்து நிறைய சொல்லிக் குடுப்பாரு. நான் அவரோட அ அவரோட ஆப்ல கூட நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ரூ. 2000க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கேட்டன் மெயின்ஸ் டிஐ சரிங்களா? அது ரொம்பவே ஒர்த்தா தான் இருந்துச்சு. அது வந்து ஒரு 90லேருந்து 95 கொஸ்டின் கிட்ட இருந்துச்சு. நான் அத வந்து அவர்ட்டயும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இந்த மெயின்ஸ் டிஐ நான் சால்வ் பண்ணதுனால தான் எனக்கு வந்து டிஏ சால்வ் ஆச்சா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவரோட யூடியூப் சேனல்லயே நெறைய ஃப்ரீ சோர்ஸ் இருக்கு. நீங்க அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. நெறைய டிஏ அவர் ஃப்ரீயாவே வந்து யூடியூப் நடத்தியிருக்காரு. ஸோ அதே நீங்க சால்வ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஓகே தான். சரிங்களா? நீங்க வந்து 2000 குடுத்து வாங்கணும்னு என்ன அவசியம் கிடையாது. அவரோட யூடியூப்ல உள்ள வீடியோஸ் பார்த்துமே நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து மேக்ஸ்க்கு நான் வந்து மெயின்ஸுக்கு வந்து கணேஷ் சாரும், பிலிம்ஸ்க்கு வந்து ஃபீல் ஃப்ரீ டூ லேர்ன் இன்னொருத்தவங்க யார் பார்த்தீங்கன்னா, ரதினா கான்ஸ். சரிங்களா? அவங்களோட பேசிக் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதாவது எனக்கு சுத்தமா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத ஒரு டாபிக்லாம் இருக்கும். அதாவது போட் அண்ட் ஸ்ட்ரீமு, டைம் அண்ட் ஒர்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரதினா கான்ஸ்ல தான் நான் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். ஏன்னா, அங்க கொஞ்சம் வித்தியாசமா சொல்லிக் குடுத்தாங்க. நல்லா ஸ்ட்ராங்காவே சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ அவங்களோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அவங்க பிலிம்ஸ்க்குமே நான் அவங்களோட யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணேன். ஸோ இதான் மேக்ஸுக்கும், ரீசனிங்க்கும் நான் இப்படி தான் வந்து பேசிக் லேர்ன் பண்ணிட்டேன். ஃபாலோவும் பண்ணேன். சோர்ஸ் இதான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு யூடியூபர வந்து ஃபாலோ பண்ணது பார்த்தீங்கன்னா, நம்ம அபித் சார். ஸோ அபித் சார் வந்து இதுக்கு முன்னாடி சிடபிள்யூஜில ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதில வந்து ஒரு ஒரு 300 வீடியோ, 400 வீடியோ கிட்ட ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்பாரு. ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல 100 வீடியோ பார்த்தீங்கன்னா, பேசிக் கிராமரு, கனெக்டரு, ஸ்ப்ளிட்டிங்கு, உங்களுக்கு வந்து இந்த சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங் இது எல்லாமே அவரு சொல்லிக் குடுத்துருப்பாரு. அதெல்லாம் வந்து ரொம்பவுமே முக்கியமான வீடியோஸ். அதெல்லாம் நீங்க பார்த்து, நோட்ஸ் எடுத்து, அந்த கிராமர்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்து, அவர் சொல்ற கிராமர் அது எப்படின்னா, அ கிராமர் ரூல்லாம் சொல்ல மாட்டாரு. ஸோ இந்த இடத்துல எந்த மாரி கிராமர் அப்ளை ஆகுது? இந்த இடத்துல ஏன் இந்த மாரி ஓகே. இந்த இடத்துல ஏன் இந்த சென்டென்ஸ போடுறாங்க? இந்த இடத்துல ஏன் ப்ரொனவுன் போடுறாங்க? நவுன் போடுறாங்க, அட்ஜெக்டிவ் போடுறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு உங்களுக்கு புரிஞ்சிரும். நமக்கு வந்து பேசிக் நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிரும் இங்கிலீஷ்ல. ஸோ நீங்க அவரோட வீடியோ நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே யூடியூப்ல ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். நான் அவர மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். அவர் தான் இப்போ உள்ள பெஸ்ட்டு இங்கிலீஷ் யூடியூபர்னா கண்டிப்பா நான் ஒரு அபித் சார் தான் சொல்லுவேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ அவர் வீடியோக்கு அப்புறம் நான் வந்து கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணி யூடியூப்லயா சாரி அகாடமில இருக்க கொஸ்டின் பேப்பரையும் நான் சால்வ் பண்ணி, அப்புறம் மார்க் டெஸ்ட்லயும் நான் அத இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால எனக்கு இங்கிலீஷ் நல்லா ஃப்ளோல வந்துச்சு. அதனால நீங்க இங்கிலீஷ் நல்லா பேசிக் ஸ்ட்ராங் ஆகணும். இங்கிலீஷ் வந்து எனக்கு எல்லாமே தெரியணும் பார்த்தீங்கன்னா, அபித் சாரே போதும். மோர் தென் எனஃப் தான். ஸோ தேங்க் யூ கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சஜெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது டெலகிராம்லேயும், இன்ஸ்டாகிராம்லேயும் கேளுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும், அப்டேட்ஸ் வேணும்னாலும் நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க் யூ கைஸ்.